ரூ. 20,00,000 இன்சூரன்ஸ் மூலியமா சேமிக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸோ, அதுக்கு நமக்கு முதல்ல ரூ. 500லேருந்து ரூ. 2,000 வரலையும் சேமிக்கிறதுக்கான விருப்பம் இருக்கணும். அது எப்படி, என்ன பிளான் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ, இது எல்ஐசி ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நியூ என்டோமெண்ட் பிளான் தான். ஸோ, இந்த பிளானுக்கு முன்னாடி ஜென்ரலாக நம்ம வந்து ரூ. 500லேருந்து ரூ. 2,000 வரலையும் சேமிக்கிறதுக்கான நிறைய பிளான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்டோமெண்ட்டு, ஜீவன் லேபு, ஜீவன் உமாங், ஜீவன் ஆனந்த் அண்ட் மணி பேக் அப்படின்ற நிறைய பிளான் இருக்குது. அதில் ஜீவன் உமாங் அண்ட் என்டோமெண்ட் பிளான் வந்து தி பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்டோமெண்ட் பிளான் தான். என்டோமெண்ட் பிளானில் நம்ம குறைஞ்ச அமௌண்ட் பே பண்ணி அதிகமான மெச்சூரிட்டி எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ என்டோமெண்ட் பிளான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான பேசிக் எலிஜிபிலிட்டி அண்ட் இதனோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிளான் வந்து யார் எடுக்கலாம்னா 8 வயசுலேருந்து 50 வயசு உள்ள யார் வேணாலும் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளானில் நம்ம இணையிறோம் அப்படின்னா சம் அஷ்யூர்டு ரூ. 2,00,000 மேக்ஸிமம் சம் அஷ்யூர்ட் லிமிட்லெஸ். அதாவது நம்மளோட இன்கம் ப்ரூஃப் பேஸ் பண்ணி நம்ம எவ்வளோ வேணாலும் சம் அஷ்யூர்டு எடுத்துக்கலாம். அண்ட் ஏஜை பேஸ் பண்ணி இது மாறும். அண்ட் தென் இந்த பிளான் எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட ஆதார் கார்டு அண்ட் ஓடிபி நீங்கள் சொன்னால் மட்டும் போதும். அண்ட் இதுக்குன்னு சில பர்சனல் டேட்டா மட்டும்தான் தேவைப்படும். உங்களோட பேரண்ட் நேமு, ஃபாதர் நேமு அண்டு மதர் நேம், சிஸ்டர் நேம், இந்த மாதிரி வீட்டில் இருக்கவங்களோட நேம் அண்ட் ஏஜ் அண்டு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் லைக் உங்களோட ஹைட் என்ன, வெயிட் என்ன, இந்த மாதிரி ஒரு பேசிக் மெட்டா டேட்டா மட்டும் இருந்தால் போதும். இந்த பாலிசி நீங்கள் ஈஸியாக எடுத்து தரலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23 வயசுலேருந்து 27 வயசு உள்ள நபர்கள் வந்து இந்த பிளான் எடுக்க விரும்புகிறாரு அப்படின்னா அது வந்து 2 ஸ்லாட்டாக அவர் எடுக்கிறாரு அப்படின்னா என்னென்ன மாதிரியான ப்ரீமியம் பேமெண்ட் வேரியேஷன் அண்ட் மெச்சூரிட்டி கிடைக்குங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இது ஒரு அசம்ஷன் தான். ஒவ்வொருத்தரோட ஏஜை பொறுத்தும் அவங்களோட ரெக்யர்மெண்ட்டை பொறுத்தும் இந்த ப்ரீமியம் அண்ட் மெச்சூரிட்டி வேல்யூ மாறும். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு 23 to 27 உள்ள ஒரு நபர் வந்து 25 வருஷம் இந்த பிளான் எடுக்கிறாருன்னா அவர் மாதம் எவ்வளோ ப்ரீமியம் செலுத்துகிற மாதிரி வரும்னா ரூ. 700 செலுத்துகிற மாதிரி வரும். 8,400 வருஷத்துக்கான ப்ரீமியம் வரும். மெச்சூரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா 5,15,000 கிடைக்கும். இதே அவர் சம்மர்ஷீட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண விரும்புகிறார் அப்படின்னா அப்போ அவரோட ப்ரீமியம் வந்து 700லேருந்து ரூ. 1,700 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ அவரோட இயர்லி ப்ரீமியம் வந்து ரூ. 20,000 இன்க்ரீஸ் ஆகும். மெச்சூரிட்டியும் அதே போல் 12,90,000 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏஜ் அதாவது இந்த ப்ரீமியம் பேயிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 25th இயர் வரையிலும் போட்டிருக்கும். அதாவது பிளான் வந்து என்டோமெண்ட் பிளானு ப்ரீமியம் பேயிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 25 இயர். இந்த பிளானுக்கு தான் இந்த 2 மந்த்லி ப்ரீமியம் அண்ட் மெச்சூரிட்டி வேல்யூ சொன்னேன். சிமிலர் டு தட் இதே நபர் வந்து ஒருவேளை அவர் வந்து இல்லை எனக்கு ப்ரீமியம் பேயிங் டைம் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா இதே பிளானை 21 வருஷத்துக்கு எடுக்கிறாருன்னா இந்த ஏஜ் உள்ள நபர் 21 வருஷத்துக்கு எடுக்கிறாரு அப்படின்னா அவருக்கு அப்போ மந்த்லி ப்ரீமியம் மினிமம் ஸ்டார்ட் ஆகிறது ரூ. 850. அப்போ இயர்லி ப்ரீமியம் 10,300. அவரோட மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து ரூ. 4,10,000. அதே இந்த அமௌண்ட் 850ங்கிறத இன்க்ரீஸ் பண்ணுறாரு, ரூ. 2,000 ப்ரீமியம் செலுத்த விரும்புகிறாருன்னா அப்போ அவருக்கு இயர்லி ப்ரீமியம் 24,000 வரும். மெச்சூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 10,30,000 வரும். ஸோ இன்னும் கொஞ்சம் அதிகமாக ப்ரீமியம் செலுத்த விரும்புகிறாருன்னா 3,300 மாதம் சேமிச்சாருன்னா அவருக்கு இயர்லி வந்து 40,000 வந்து ப்ரீமியம் வரும். மெச்சூரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா 16,50,000 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த 2 ஸ்லாட் அதாவது 25 வருஷம் ப்ரீமியம் பே பண்ணால் எவ்வளோ மெச்சூரிட்டி, 21 வருஷம் ப்ரீமியம் பே பண்ணால் எவ்வளோ மெச்சூரிட்டிங்கிறது தான் இந்த 23 வயசுலேருந்து 27 வயசு உள்ள நபர்களுக்கான ஸ்கீமு. இது வந்து என்டோமெண்ட் பிளானில் இருக்கிறது. ஸோ இதே போல் நீங்கள் ஒருவேளை எனக்கு வேஜ் அதிகமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் ப்ரீமியம் எடுத்தால் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதே நபர் அதாவது இந்த 27 வயசில் இருக்கிற மாதிரியே 30 வயசு உள்ளவங்களுக்கு எடுத்தேன்னா உண்மையிலே நம்ப மாட்டீங்க, இந்த பிளானை பொறுத்தவரையிலையும் சிமிலரான ப்ரீமியம் தான். ஒரு ரூ. 10 ரூ. 20 மட்டும்தான் சேஞ்ச் ஆகுமே தவிர மோஸ்ட்லி ஈக்குவலண்ட்டான ப்ரீமியம் தான். என்னன்னா 18லேருந்து 35 வரலையுமே இந்த என்டோமெண்ட்டை பொறுத்தவரையிலையும் சேம் ப்ரீமியம் அண்ட் சேம் மெச்சூரிட்டி தான் கிடைக்கும். ஸோ அதனால் ப்ரீமியத்தில் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. அப்படி இருந்தாலும் 100, 200 இந்த மாதிரி தான் இருக்கும். அதே போல் மெச்சூரிட்டிலையும் பெருசாக சேஞ்சஸ் இருக்காது. ஸோ இது வந்து 18லேருந்து 35th வரலையும் இருக்கிற ஏஜ் உள்ளவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு 36லேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது கண்டிப்பாக ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். அட் த சேம் டைம் மெச்சூரிட்டிலையும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏஜை பொறுத்து அந்த பிளானோட இயரை பொறுத்து அதாவது ப்ரீமியம் பேயிங் டைமை பொறுத்து தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கான ப்ரீமியம் அண்ட் மெச்சூரிட்டி டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகே. ஸோ இப்போ ஓவராலாக சம்மரியாக பார்க்க போனால் இந்த பிளானில் இதிலிருந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு என்னென்னா மினிமமாக மந்த்லி ₹750 நம்ம பே பண்ணால் நமக்கு மெச்சூரிட்டியாக 5 lakhs கிடைக்கும். இதுவே நான் 1,500 பே பண்ணால் எனக்கு 10 lakh கிடைக்கும். 2,000 பே பண்ணால் 15 lakh கிடைக்கும். 2,500 பே பண்ணால்
20 லேக்ஸ் கிடைக்கும். 3000 பே பண்ணா 25 லேக்ஸ் கிடைக்கும். ஸோ, இப்போ இந்த மெச்சூரிட்டி 20 லேக் ஆர் 25 லேக் நமக்கு வேணும் அப்படின்னா, நமக்கு என்னாக ரெடியா இருக்கணும்னா, இந்த பிரீமியம் 3000 இல்ல 2500 ரூபீஸ் அந்த மாதிரி அமௌண்ட்ட செலுத்துறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். ஸோ, இந்த மாதிரி தான் உங்களோட ஏஜ பொறுத்து பிளானோட பிரீமியம் பேயிங் டைம் சூஸ் பண்றது மூலியமா உங்களுக்கு தேவையான மெச்சூரிட்டிய நீங்க வாங்க முடியும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் பிளான் அண்ட் இன் அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து நெக்ஸ்ட் ஏஜ் ஸ்லாபுக்கான வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேன். ஸோ இதுவரையும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும் இல்லை ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் பண்ணணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.